ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட்டையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வரமிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள், அந்த வரமிளகா கருகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த எண்ணெயும் சின்ன வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உப்புடைய எசன்ஸும் நல்லா சின்ன வெங்காயத்துக்குள்ளே போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை எடுத்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 8 கேரட் ஆட்டும் நான் நல்லா துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கேரட் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு அந்த முட்டை வேகிறதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் இப்போயே நல்லா கேரட்டை நல்லா வேக விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மேலே எல்லாம் நடுவில் சைடில் எல்லா இடத்துலையுமே எண்ணெயும் வரமிளகா அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இது வேகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு 2 minutes விட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவ்வளோக்கெல்லாம் அடியெல்லாம் பிடிக்காது. இந்த டிஷ் ஒரு சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த கேரட்டை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம கையில் தண்ணி தெளித்து விட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு அவ்வளோலாம் தண்ணி தேவையே இல்லை. ஓகே, நம்ம எவ்வளோ கேரட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேரட் வெந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள்கிட்ட முட்டை இருந்துச்சுன்னா முட்டையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சாப்பிட்றத விட முட்டையோடு ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 minutes ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அடி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது, அதனால் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடியெல்லாம் எதுவும் பிடிக்கல. நம்ம பார்க்கும் போதே தெரியும் அடியெல்லாம் எதுவும் பிடிக்கலன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கை விடாமல் கிளறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதனால எப்போ வேணாலும் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நம்ம அப்போ போட்டது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கணும் நம்ம போட்டது, அதனால் இப்போ உப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கும் எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணாதீங்க. நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கேரட் வெந்திருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே நம்ம முட்டையை ஊற்றக்கூடாது. ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்களேன், ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ தான் நம்ம பாருங்கள் நல்லா இது கேரட்டும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 8 முட்டையாட்டம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேரட் தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஓகே, நம்ம முட்டை இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமேட்டு நம்ம நான்ஸ்டாப்பாக கிளறிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அது ஃபுல்லாக அடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து நல்லா கிளறி விடுங்க. முட்டை எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இருந்து நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா பார்த்து கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இதை அப்படியே விட்டுட்டா அடி பிடிச்சிக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ஸ்லோ பண்ணி வச்சே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கும் போதே தெரியுது அது கொஞ்சம் ட்ரை ஆகி வருது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கேரட் வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை வேகிறதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிளறிட்டுருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஸ்டேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். ஏன்னா இப்போ முட்டை அவ்வளோவா வேகாமல் தான் இருக்குது. நமக்கு பார்க்கும் போதே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அவ்வளோவா வேகலை அப்படின்னு. அதனால் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கிளறிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் பார்த்து போட்டுட்டோம். நம்ம அப்போ போடும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம இப்போ உப்பு அதிகமாக போட்டால் தானே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முட்டைக்கும் கேரட்டுக்கும் கரெக்டாக போகும். நல்லா மெர்ஜ் ஆகி சாப்பாட்லேயும் கரெக்டாக இருக்கும் உப்பு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. பாருங்களேன், இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே நமக்கு தெரியும் முன்னே எவ்வளோ கொலன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்களேன், இப்போ வந்து இன்னும் உதிரி உதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வெளியே பார்க்கும்போது மட்டும் அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்டினியூஸாக ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு வேக வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முட்டை ஊற்றுனதுக்கப்புறமேட்டு நம்ம நான் ஸ்டாப்பாக கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது பாருங்களேன், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இப்போ உதிரி ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேரட் முட்டை பொரியலுடைய எக்ஸிட்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப்டர்நூனும் நமக்கு லஞ்சுக்காக நம்ம இது வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் தண்ணி விட்டுரும், அந்த மாதிரி எந்த பயமுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கெடவே கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. நம்ம இதை நம்மளுடைய சுடு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் நம்ம மெயின் டிஷ்ஷாகவும் இதை நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே இந்த கேரட் முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேரட்டை மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் முட்டையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வேறு என்ன டிஷ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சமையலில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நேம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வீடியோ இவ்வளோ பெருசாக இழுத்துட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட் இல்லை. ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சுடு சாப்பாட்டில் இந்த கேரட் முட்டை பொரியலை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது பார்க்கும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. ஓகே, நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக சொல்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.